எனக்கு என்னன்னா நிறைய பேசணும் பட் தென் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது ஸோ ஐம் லிமிட்டிங் மை செல்ஃப். ஸோ பத்மஸ்ரீ பிரபுதேவா சார். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து இந்தி படத்தில் நான் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபோன் வந்தது எனக்கு, சார் உங்களுக்கு பத்மஸ்ரீ கிடச்சிருக்கு ஆனால் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. இது என்னடா ரொம்ப இருக்குது, சொல்லவும் சொல்லிட்டீங்க, இப்போ யாருக்கும் சொல்லக்கூடாது, இது உண்மையா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. ஆமா ஏதாவது பிராங்க் பண்ணிட்டாங்கன்னா பிராங்க் பண்ணிட்டாங்கன்னா இல்லை அவர் டக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. என்ன நாங்கள் இங்கேருந்து பண்ணுறோம் சார், என்னது இந்த லோக்சபா ராஜ் அது ஒரு பார்லிமெண்ட் அந்த அந்த இடத்துல இருந்து பண்றோம் சார், பார்லிமெண்டரி கமிட்டி. சார் நீங்க யாருக்கும் ஓபன் பண்ணாதீங்க. புது நம்பரா? புது நம்பர். அப்ப நம்பவும் முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இல்லாட்டி புது நம்பர் எடுக்க மாட்டோம். மெசேஜ் வந்து நான் பார்த்தேன், இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து பண்ணுறோம் பார்லிமெண்ட், ஒரு விஷயம் பேசணுன்ட்டு. என்னடா ரொம்ப இருக்கு, எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்கலன்னு நம்ம என்ன பண்ணோம் பயம். ஒரு பண்ணாரு இந்த மாதிரி பத்மஸ்ரீ கிடச்சி சார், நான் யாருக்கும் சொல்லாதீங்க சார் அப்படியே மெசேஜில் கூட வந்தது, பத்மஸ்ரீக்காக பேசுகிறேன் சார். இந்த மாதிரி சொல்லிட்டா இது இப்போ சொல்லணுமா வேணாமா, நம்பலாமா நம்பலாமா எனக்கு புரியல. சரி நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறமா ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா டிஸ்கஷனில் இருக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணிட்டேன். அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் அம்மா அப்பா கூட சொல்ல, ஏன்னா ஹோப் கொடுத்து இல்லைன்னா காமெடி ஆகிடுது. ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை பத்மஸ்ரீ கிடச்சிங்க. இப்போதானே இது ஆயிடுச்சு 4 hours கழிச்சு, இப்போதானே என்ன சொன்னாங்க, என்னை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, டிவிலே போட்டிருக்காங்க. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாரு எனக்கு புரியல. அதுக்கப்புறமா எங்க அப்பா அம்மா வாஸ் வெரி ஹாப்பி. இந்த இதுக்கு நான் எவ்வளவு ப்ரௌடா இருக்கேன் தெரியுமா? நான் ஐம் டாக்கிங் வித் பத்மஸ்ரீ அவார்டு, எவ்வளவு பெரிய சிவிலியன் அவார்ட். ஸோ இந்த நாடு வந்து நீங்க இங்க இருக்கிறத வந்து ரொம்ப பெருமை கொள்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு we are all proud of you. எங்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அந்த அந்த பில்டிங்குள்ள நுழைய, ஏன்னா சாதாரணமா நுழைய முடியாதுல்ல, அப்படி ஹியூஜ். நாங்க அதுல அது ஒரு தனி கதை. இதுக்கு நான் வேஷ்டி கட்டு போயிட்டேன். நான் வேஷ்டி கட்டினதே இல்லை வாழ்க்கையில, அது ஒரு பெரிய கதை. ஏன் வேஷ்டி கட்டணும்னு தோணுச்சு? என்னவோ தோணுச்சு எனக்கு, இங்கேருந்து போறோம் நம்ம கல்ச்சர், மெட்ராஸ்ல இருந்து போறோம் ஒரு வேஷ்டி கட்டிட்டு போகணும்ட்டு. இல்ல நார்மலா பேண்ட் ஷர்ட் போட்டு பயங்கர முதல்ல டிசைன், அது நம்ம எல்லாருக்கும் வந்துருது இல்ல, அந்த இடத்துக்கு போகணும், ஒரு வேஷ்டி கட்டிட்டு போகணும் அப்படின்னு நம்மளோட கல்ச்சர் அந்த இது போயிட்டு ஒரு சாதாரணமா ஒரு காட்டன் வேஷ்டி கட்டி தான் போனேன் அந்த மாதிரி. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, அதுல சொல்ல முடியாது, அப்புறமா சொல்றேன். ஓகே கட் பண்ணிட்டு பேசு. ஸோ போய் வாங்கினோடனே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து பிரசிடென்ட்டுக்கெல்லாம் கையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி ரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். ரியல்ஸில் பண்ணோம், அவர் கை கொடுத்தாரு எனக்கு. நான் உடனே எனக்கு புரியல, என்னடா நம்ம கை கூட அவர் கொடுக்குறாரு, நம்ம நம்ம கையெல்லாம் கொடுத்து அவர் பேசினார் என்கிட்ட, வெரி குட் பிரபு அப்படி இப்படிலான்ட்டு. தேங்க்யூ சார் வாங்கிட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். We are all proud of you. That's the reality. Thank you.